வீட்லையும் உங்களை போய் ஸ்கூல் விட்டு போங்கன்னு நீங்கள் போய் மாவு வாங்கிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, டீ தூள் வாங்கிட்டு வாங்க, அதை இதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம போகலாமா? நம்ம வண்டி எடுத்துட்டு போகக்கூடாது. மைனர் நமக்கு 18 வயசுக்குள்ள நம்ம வண்டி ஓட்டியாச்சுன்னா எவ்வளோ பாயிண்ட் அமௌண்ட் எவ்வளவு நமக்கு? 20. யாருக்கு 25,000 ரூபா? பேரண்ட்ஸுக்கு. புரியுதா? உங்களுக்கு நம்ம கிடையாது, பேரண்ட்ஸுக்கு. அதோட வேற என்ன தண்டனை என்ன இருக்கு? 6 மாசம் ஜெயில் இருக்கு. அந்த மாதிரினா நம்ம செய்யலாமா? பேரண்ட்ஸுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை கொண்டாந்து நம்ம எங்கே உட்கார வைக்கணும்? நம்ம ஸ்டேஜ்ல ஏற்றணும். புரியுதா உங்களுக்கு? நல்லா படிச்சு நீங்க ஆளாக்கி நல்ல பெரிய ஆளா எல்லா அவருடைய ஜாப்புக்கும் போகும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்டேஜ்ல ஏற்றி அவங்கள கௌரவப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாத வேலை. இப்போ பூரா பேப்பரை நீங்க ஓபன் பண்ணோடனே பேப்பர் நியூஸ் பார்த்தா நல்ல நியூஸ் பாக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. 2 மாணவர்கள் மரத்தில் மோதி பலி, 2 மாணவர்கள் சைக்கிள் மோதி பாக்குறீங்களா? அந்த நியூஸ் தானே பாக்குறீங்க. நல்ல மேட்ரு ஏதாச்சும் நீங்க பாக்குறீங்களா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்ப என்ன வண்டி நீங்க எக்காரணத்தை கொண்டும் ஓட்டக்கூடாது. உங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல கொண்டாந்து விடும் போதும் நம்ம எல்லாருமே உங்க பேரண்ட்ஸ் மேக்சிமம் கொண்டாந்து 2 வீலர் விடும் போது அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு வராங்களா? நீங்க சொல்லுங்க. ஹெல்மெட் போட்டு வராங்களா? வரலையா? நேற்று வரைக்கும் போட்டிருந்தாங்களோ இல்லையோ, நாளை காலையில உங்க ரிலேஷன் யாரு வண்டியில உங்களை கூப்பிட வந்தாலும் நீங்க சாமியை பிடிங்க வச்சுக்கணும். என்ன செய்யணும்? எதுக்காக சாமி பிடிக்க வச்சுக்கணும்? சொல்லுங்க. தானா வந்து சொல்லிடணும். மூளை சொல்லும். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கிடைக்குது, டக்குன்னு கையெடுத்து சொல்லி அப்படின்னு சொல்லும். மூளை சொன்னோடனே கை தானா வந்து வேலை செய்யும். அது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா? கம்ப்யூட்டரோட 1000 மடங்கு வேகத்தில் வந்து மூளை வந்து வேலை செய்யும். ஸோ அப்பேற்பட்ட மூளை தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்து அந்த மூளையில வந்து அடிபட்டுச்சு அப்படின்னாக்க என்டையர் உடம்பு வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அதனால வந்து தலையில என்ன போட சொல்றாங்க? வேகமா விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா தலையில காயம் பட்டுச்சு அப்படின்னாக்க நினைவு இழந்துட்டாங்க அப்படின்னாக்க அப்புறம் திருப்பி கோமா செய்ய போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனாலதான் மெயினா வந்து என்ன சொல்றாங்க? ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்மெட் போடுறது வந்து இப்ப நீங்க வண்டி ஓட்டல அப்படின்னாக்கா நீங்க யாரும் ஓட்டுறா? உங்க வீட்டுல அப்பா ஓட்டுறாங்களா? அண்ணன் ஓட்டுறாங்களா? வேற சித்தப்பா மாமா யார் ஓட்டினாலும் என்ன செய்யணும்? நீங்க வந்து அது என்னன்னாக்கா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? ஹெல்மெட் போட்டா வேர்க்குது, எனக்கு தலைப்புறம் வேர்க்கு போகுது, பாரமா இருக்கு, வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? நீங்களே சின்ன பிள்ளை வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்களா? போட்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும், அப்புறம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஆனால் வந்து அது சேஃப்டி. அதாவது மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்ட பெட்ரோலே தர மாட்டாங்க. வண்டியில் போய் பெட்ரோல் போட போகிறோம் அப்படின்னாங்க ஹெல்மெட் போட்டிருந்தா மட்டும்தான் பெட்ரோல் பைக்லேயே அலோவ் பண்ணுவாங்க. புரியுங்களா? அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடணுங்கிறத வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் யாராவது இருக்காங்களோ உங்கள் ரிலேஷனோ உங்கள் ஃபேமிலியிலோ எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க. சரிங்களா? சொல்லணும். அது ஒன்று. பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து வெளியில போகும்போது வந்து எல்லாரும் கும்பலா போகக்கூடாது, சைக்கிள்ல போனாலும் வந்து ஒவ்வொருத்தவங்களா தான் போகணும், கும்பலா வந்து பேசிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து வண்டி ஓட்டணும். 18 வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டணும், அதுக்கு முன்னாடி வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மதுலாம் அருந்திட்டு வந்து வண்டி ஓட்டுறாங்க, அப்படி பண்றது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட் போடாமலும் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஹெல்மெட் போடாம அந்த மாதிரி எப்படியாச்சும் 18 வயசு கீழே அந்த மாதிரி ஓட்டினா வந்து நம்மளுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து பணம் வாங்க மாட்டாங்க, நம்மளோட பெற்றோருக்கு வந்து தண்டனை கிடைக்கும், 6 மாசம் ஜெயில் தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆசிரியர்கள் எல்லாம் வந்து மதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்போன் வந்து அதிகமா பார்க்க கூடாது, அதுல வந்து கேம் எல்லாம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவியில வந்து நியூஸ் சேனல் வந்து நிறைய பார்க்கணும், நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்தது மேம் வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய சொல்லி